பீஸா வீட்டில் எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ஈஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் வார்ம் வாட்டர் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி. ஈஸ்ட் 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். பேக்கிங் ஃப்ளோர் 2 கப் எடுத்திருக்கேன். நான் பேக்கிங் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுனால நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ண தேவையில்ல. நீங்கள் மைதா யூஸ் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் பேக்கிங் கவர் சோடா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் பேக்கிங் ஃப்ளோருக்கு 1 கப் ஈஸ்ட் கலந்த தண்ணியை சேர்த்து நான் மாவு பண்ணிடுறேன். இதோட நீங்கள் பட்டர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாவோட 1 ஸ்பூன் சுகரும் 1 ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் கலந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா கெட்டியாக பிசைங்க. இப்போ பிணைஞ்ச மாவை ஒரு கண்டெய்னரில் மூடி வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மாவு உங்களுக்கு டபுள் சைஸ் ஆயிரும். இந்த மாவை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒரு ஃபோர்க்கு வச்சு இது எல்லாத்தையும் குத்தி விட்டுறேன். சாஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. டொமேட்டோ சாஸ் மேலே நான் மாசரேலா சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். மாசரேலா சீஸ் உங்களுக்கு பிளாக்காகவும் கிடைக்கும். அதை வாங்கி நீங்களே கிரேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கிரேட்டட் மாசரேலா சீஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ சீஸுக்கு மேலே வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். பீஸா டாப்பரையும் இது மேலே நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இன்னொரு பீஸாவும் நான் ரெடி பண்ணுறேன். இதில் நான் மஷ்ரூம், கேப்சிகம், செரி டொமேட்டோ அதெல்லாம் வச்சு அது மேலே மாசரேலா சீஸ் போடுறேன். இல்லை 20 மினிட்ஸ் 200 டிகிரி சென்டிகிரேட்டில் நான் பீஸாவை பேக் பண்ணுறேன். இப்போ யம்மியான பீஸா ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.